உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நம்ம ஊர்ல குழந்தைகளுக்கு 7 லட்சம் தான். அதே பாம்பே காரணங்களுக்கு 15 லட்சத்துக்கு விற்கலாம். ஐயோ, என்னது 15 லட்சமா? அவ்வளோ பணமா? அதான் இவனுங்க கிட்ட புள்ள இல்லாம நடிச்சு கம்மி காசுக்கு வாங்கிட்டேன். இப்போ நமக்கு 10 லட்ச ரூபா லாபம். அதுக்கு தான் இந்த புருஷன் பொண்டாட்டி வேஷம் எல்லாம். நீ சரியான கேடியா. பார்க்க தான் அப்பாவி மாதிரி இருக்க. பச்சை புள்ளைய வச்சு 10 லட்ச ரூபா சம்பாதிக்க போற. ஜேபி, இவர் வேற ஏதோ பெருசா பில்டப் கொடுத்தாரு. கடைசியில ஒண்ணும் இல்ல. சரி, எடுத்து என்னன்னு தான் கேட்கலாம். ஹலோ ராகினிமா, எத்தனை தடவை போன் பண்றது? அட போங்க. நீங்க ஏதோ பெருசா பில்டப் பண்ணி இன்னையோட இந்திராவோட சந்தோஷம் போயிடுச்சுன்னு சொல்லுவீங்க. நானும் நம்பி உங்களோட போனுக்காக காத்துட்டு இருப்பேன். கடைசி அங்க எதுவும் நடக்காது. அதான் எதுக்கு உங்க போன் எல்லாம் எடுக்கணும்னு உங்க போனை எடுக்கல. வழக்கம் போல போன எடுத்த உடனே என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியா? திட்டி என்ன ஆக போகுது? கௌதம் ஒரு அக்யூஸ்ட் ஆயிடுவான். என் அக்கா மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருவா. அந்த இந்திரா ஒரு அக்யூஸ்டோட ஒய்ஃபா எல்லா இடமும் அலையறதுக்கே சரியா போயிடுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது எல்லாம் எனக்கு வீணா போச்சு. இப்ப மட்டும் நீங்க என்ன சொல்ல போறீங்க? இந்த பாரு, உன் புலம்பையில கொஞ்சம் தள்ளி வச்சுக்க. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், அதை மட்டும் கேளு. சரி சொல்லுங்க. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? உயிர் போற விஷயமா என்ன இவ்ளோ அவசரப்பட்டு இருக்கீங்க? உசுறு போற விஷயம் இல்ல, உசுறு வந்த விஷயம். உங்க குடும்ப வாரிசு இன்னும் உசுரோட இருக்கு. காவியாவோட குழந்தைய பத்தி சொல்றேன். அன்னைக்கு உயிரோட இருக்குன்னு சொன்னீங்க. நான் கூட அதோட கதையை முடிச்சிருப்பீங்க நினைச்சேன். நேரம் இப்ப என்ன இப்படி பேசுறீங்க? ஐயோ, எப்படிங்க இப்ப உயிரோட இருக்க குழந்தை? கதை முடிஞ்சிருச்சுன்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ராகினிமா. அந்த குழந்தைய கடத்திக்கிட்டு போன ஆயா கிட்டிய அதோட கதையை முடிச்சிருன்னு சொன்னேன். ஆனா அந்த துரோகி நம்ப வச்சு என்ன கழுத்தறுத்துட்டா. அன்னைக்கு சொன்னீங்களே அந்த ஐயாவா? அவளேதான். அவன் அந்த குழந்தைய கொண்டுட்டு போய் வீட்டிலேயே பதுக்கி வச்சுட்டு அந்த விஷயத்தை பத்தி இந்திரா கிட்ட சொல்லத்தான் அன்னைக்கு ராத்திரி போயிருக்கிறா. நான் கூட குழந்தை செத்துருச்சுன்னு சொல்ல போறான்னு நினைச்சேன். ஆனா உசுரோட இருக்குங்கிற உண்மையை இந்திரா கிட்ட சொல்லத்தான் அவன் முயற்சி செஞ்சிருக்கிறா. இல்ல இல்ல ஜேபி, அந்த குழந்தை எந்த காரணத்தை கொண்டு உயிரோட இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அது உயிரோட இருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த குடும்பத்தோட மொத்த சந்தோஷமும் அந்த குழந்தை தான். அந்த குழந்தை மட்டும் என் அக்கா கைக்கு கிடைக்கவே கூடாது. இப்ப அதுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்ப புரியுதா நான் எவ்வளவு சீரியஸான விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு? இந்திராவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. ஆமா, இந்த காவியாக்கு ஏதோ அரை மயக்கத்துல குழந்தை அழுது கேட்டிருக்கு. அவ வேற குழந்தை உயிரோட இருக்குன்னு நடு ராத்திரியில உட்காந்து புலம்பிட்டு இருந்தா. அவ ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் இந்திரா ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து அந்த குழந்தைய பத்தி விசாரிச்சுட்டு போயிருக்கிறா. ஆனா நல்ல வேளையா அவளுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, அந்த கௌதம் விஷயத்துல ஏதோ மும்முரமா இருந்ததுனால இந்திரா இந்த குழந்தை விஷயத்துல பெருசா எதுவும் செய்யாம இருந்தா. அதான் இப்ப அவ கௌதம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாளே, இனிமே அவ சும்மா இருக்க மாட்டா. அதேதான், அத பத்தி எச்சரிக்கை பண்ணதான் நான் இப்போ உனக்கு போன் பண்ணேன். அந்த இந்திரா விஷயத்துல கொஞ்சம் கவனமா இரு. அவ என்ன செய்யறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. நாம அந்த குழந்தை விஷயத்துல உடனடியா ஏதாவது முடிவெடுத்தாகணும். அவன் அந்த குழந்தைய நெருங்கி போறதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு அதை இல்லாம செஞ்சிடணும். இந்திராவை பத்தி நீங்க ஆரம்பத்துல இருந்தே தப்பா எடை போட்டுட்டு இருக்கீங்க. அவ ஒரே நேரத்துல 8 விதமா யோசிப்பா. இந்நேரம் அவ குழந்தை நெருங்கி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. என்ன ராகினிமா, இந்திராவை புகழ்ந்து என்ன மட்டம் தட்டி பேசுற மாதிரி இருக்கு? இந்த பாரு, இந்திரா கையில இதுவரைக்கும் கூட எந்த உண்மையும் எந்த வித தடையும் சிக்கல.
அவளால இப்பவும் எதுவும் செய்ய முடியல. அவளுக்கு முன்னாடி அந்த குழந்தையை அடையறதுக்கு எல்லா வேலைகளையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப நான் என்ன பண்ணணும் அதை மட்டும் சொல்லுங்க. நீ கவனமா நான் சொல்றதை மட்டும் கேட்டு அதை செய். உங்க அக்கா குழந்தை முதல்ல அசைவு இல்லாததா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு உயிர் வந்துருச்சுமா. அத நான் டாக்டர் கிட்ட சொல்லலாம்னு போனேன். அப்பதான் அந்த ஜேபி ஐயா வந்து குழந்தைய மாத்தி காட்டுன்னு சொல்லிட்டாருமா. அந்த குழந்தைய கொல்ல சொல்லி காசு கொடுத்தாருமா. எனக்கு மனசு கேட்கல. அதனாலதாம்மா நான் உனக்கு போன் பண்ணேன். என்னெல்லாமா செஞ்சிருக்கீங்க? ஒரு சின்ன குழந்தையோட உசுர்ல விளையாடி இருக்கீங்க. என்னம்மா? இல்லப்பா, என் அக்கா குழந்தை உயிரோட இருக்கு. எனக்கு அது போதும். எப்படியாவது அந்த குழந்தைய அக்கா கிட்ட சேர்த்துடணும். அலமேலு அக்கா, நீங்க குழந்தைய கொல்லாம இருந்தீங்கல்ல, இதுக்கு மேல நாங்க பாத்துக்கிறோம். இப்ப அந்த குழந்தை எங்கக்கா இருக்கு? அந்த குழந்தை எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க அக்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா. அங்க உள்ள இருக்கா? உள்ள பாப்பா உள்ள இருக்காக்கா? ஐயோ குழந்தை, ஐயோ குழந்தை எங்கதான் வச்சிருந்தீங்களா? ஆமா, என்ன மன்னிச்சிருமா. என் புருஷ காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு குடும்பத்துக்கு வித்துட்டாமா. உங்களுக்கு காசு தானே வேணும்? எவ்வளவு கேட்டிருந்தாலும் நாங்க கொடுத்துருப்போமே. இந்திரா, கிளம்பு, நம்ம போய் அவங்க கிட்ட வாங்கிட்டு வந்துடலாம். எங்க இருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா? அதையாச்சும் சொல்லுங்க. நான் பண்ணது தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிருங்க. ஆனா அந்த குழந்தைக்கு பெரிய ஆபத்து இருக்குப்பா. கொன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஆளுங்க வந்து என்ன அடிச்சு போட்டு என் புருஷனை கொண்டு போயிட்டாங்கம்மா. நோ, இல்ல இல்ல இல்ல, அது நடக்காது, அது நடக்காது. கௌதம், நம்ம உடனே போய் முதல்ல எங்கன்னு பார்க்கணும். அக்கா, அக்கா எங்கன்னு சொல்லுங்கக்கா. கௌதம் கேளு, கௌதம் கேளு, கௌதம் எங்க அவர் இருக்காங்கன்னு எங்க சொல்லுங்கம்மா. கொஞ்சம் கேளு கௌதம். அக்கா அக்கா அக்கா, உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ்க்கா, சொல்லுங்க அக்கா. அந்த ஆள் கூட ஜேபியோட ஆளுங்க இருக்காங்கம்மா. நீங்க போன் பண்ணா அவங்க உஷாராயிருவாங்க. எங்க எங்க போறோம்னாச்சும் ஏதாவது சொன்னாங்களா? இல்லப்பா, எதுவுமே தெரியலப்பா. குழந்தைய திருப்பி கொடுன்னு என் புருஷனை வச்சு மிரட்டி பார்த்தாங்க. ஆனா அவங்க ஊரை விட்டே போறதா சொன்னாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.